சேர்ந்தாச்சு. எவ்வளவோ இருக்குது, பழங்க இருக்குது, வேறு என்னென்னமோ ஆண்டவன் படைச்சிருக்கேன். மாங்காய் இருக்குது, தேங்காய் இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு பழம் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம எந்த பூஜையாக இருந்தாலும் தேங்காயத்தை எடுக்கிறோம். தேங்காய் உடைச்சிட்டே கும்பிட்றோம். எதனால் நம்ம தேங்காய் எடுத்து உடச்சி கும்பிட்றோம்னா, நம்ம யாருக்குமே இது நாள் வரை இந்த எவ்வளோ என்னோட பெரிய ஆளுங்களாம் சாமி பார்க்குறவங்களாம் இருக்கா இல்லைன்னு இல்லை, ஆனால் யாருக்குமே இது தெரிஞ்சிருக்காது. அம்மா சொல்கிறாங்க, உலகம் தோன்றும் போதே தோன்றின மரம் தென்னை மரம் தானா. நம்ம மனுஷலாக பிறந்தக்காகப்பே அந்த தென்னை மரம் தான் உலகத்தில் மரமாக. அது எப்படின்னா, எல்லாமே நம்ம சாப்பிட்டா ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம், பசியை நிப்பாட்டு. தேங்காய் மட்டும்தே அதில் இருக்க இளநியை தண்ணியையும் குடிக்கலாம். நம்ம பசிக்கும் அது சாப்பிட்டா ஒரு 2 இளநி குடிச்சிட்டு 2 இளநி சாப்பிட்டா பசி நின்றோம். என்னடா அதனால் அந்த தேங்காய் கேட்டுச்சான், நானே இந்த உலகம் மனுஷன் தோன்றப்ப என்னைத்தே அந்த மனுஷனுக்காக தாகம் தீர்க்க தண்ணி எடுத்ததுமே தண்ணி இல்லை, தாகம் தீர்க்க மனுஷனுக்கு தண்ணி. அதுக்காக தென்னை மரம் இளநி ஒரு இளநி வெட்டினா போதும் குடிச்சிடுவான். குடித்தா நல்லா இனிப்பாவுக்கு தாகம் நின்றும். 2 பசிக்கு 2 இளநியை எடுத்து சாப்பிட்டா இருக்குது. அதனால் நானே வந்தி. அதனால் எந்த பூஜையாக இருந்தாலும் என்னையத்தே வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தேங்காய் வர வாங்கிச்சான். தெய்வத்துக்கிட்ட சாமிகிட்ட தேங்காய் வர வாங்கியிருக்கு. அதனாலவே நம்ம எல்லா பூஜைக்கும் தேங்காய் உடைச்சி வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம். ஒரு தேங்காய் வர வாங்கினதுனால நம்ம மனசை அழிகிற வரையும் அந்த தேங்காயை வச்சுட்டு எல்லா பூஜையும் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி இந்த நட்சத்திர மாரியாத்தாட்ட நம்மளுடைய என்ன வறுமையோ கஷ்டமோ அதை நீங்கள் வாய் விட்டு மனம் விட்டு கண்ணீர் விட்டு அந்த தாயத்தை கேட்குறப்ப அதை அப்படியே நம்மளுக்கு வரமாக தருவான். எல்லாரும் அந்த வரத்தை கேட்டு அம்மாட்ட வாங்குங்க. இன்றைக்கி அந்த ஒரு தேங்காய் எப்படி பூஜைக்கு பெரிய ஆளாக உட்காந்துருக்கோ அதே மாதிரி, சரியா? எல்லோரும் தேங்காய் மாதிரி வர வாங்குங்க. கொடுக்குற வர எப்படின்னா, எதுக்கு ஆத்தா சொல்லணும்னா, தேங்காய் மேலே பார்க்குறப்ப ஒரு இது இருக்குது, மட்டை இருக்குது. திரும்ப அது உடைக்கிறப்ப அது மேலே ஒரு இது இருக்குது. அதுக்குள்ளே இருக்க பருப்பு எவ்வளோ சுவையாக இருக்குது. நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம சோர்ந்தும் போகக்கூடாது, கஷ்டப்படுறோம்னு சொல்லி வேதனையும் படக்கூடாது. தெய்வத்திட்ட நம்ம முறையிட்டு கும்பிட்றப்ப அந்த தேங்காய் உள்ளே இருக்க பருப்பு மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நல்லா இருக்கும். அது எப்படி பால் கலரில் எந்த கள்ளங்கவடமும் இல்லாமல் அதுக்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுவே நம்ம வாழ்க்கை ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது அந்த தெய்வத்திட்ட கேட்டு பிரகாசமாக நம்ம வாழ்க்கை அந்த தேங்காயில் இருக்க பருப்பு மாதிரி நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் வேண்டாம், சரியா?